அதுக்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆங்கிலம் சொல்லப்படுவது இன்ஸ்ட்ரக்ஷன். 11ஆம் வசனம், போதிப்பேன், போதியுங்கள். 1000 விளக்குகள் சொல்லலாம் மக்கள், ஆனால் தேவன் உங்களை போதிக்கிறவர்களை வைத்திருக்கிறார். தேவன் சில நன்மைகளை சொல்லுங்க, பாருங்கள், வந்து பாருங்கள், ருசித்து பாருங்கள், செவி கொடுங்கள், இதெல்லாம் போதனை. வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, யூ டீச் யுவர் சில்ட்ரன். ஒரு பிள்ளைகளுக்கு போதியுங்கள், சக மனிதருக்கு போதியுங்கள், சக நண்பர்களுக்கு போதியுங்கள். அதே ஒரு தொழிலாக எடுத்து சொல்லல. தேவன் வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் வேற வரைக்கும் மருத்துவமனையா இருக்கலாம், ஒரு ஆட்டோ ரிக்ஷாவா இருக்கலாம், எதுவும் பிரயாணம் பண்ணலாம். அங்கதான் வெட்கம் அதிகமாக தலை தூக்குகிறது. வெட்கம் தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, இருளில் இருந்தேன், அந்த காலத்தில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், என்னை தூக்கி எடுத்தார். அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, அதிகாரம் இப்படி ஆரம்பிக்கிறது. ஏழை கூப்பிட்டார், என்னுடைய எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். இத்தனை இடுக்கங்கள் வாழ்க்கையில சுகமான வாழ்வு, நலமான வாழ்வு, மேலான வாழ்வு, மகிமையான வாழ்வு. அந்த ஆல்வேஸ் இன்ஸ்ட்ரக்ட் வாட் தி லார்ட் ஹஸ் டன் இன் யுவர் லைஃப். உங்கள் செய்தியை போதியுங்கள். இதன் எதிர்பார்க்கெல்லாம் ஒன்றுதான், செய்த நன்மைகள். அவர் சொல்லுகிறார், வந்து பாருங்கள், விசுத்து பாருங்கள், கீழ்ப்படியுங்கள். அந்த வார்த்தை திரும்ப வருகிறது. அந்த வார்த்தை கவனிங்க, செவி கொடுங்கள், செவி கொடுங்கள், செவி கொடுங்கள், வந்து பாருங்கள், கீழ்ப்படியுங்கள். இன்ஸ்ட்ரக்ட் தி வேர்ட் டு தி பீப்புள். கடைசியாக ஒரு வாழ்க்கையின் முடிவு, தி கன்க்ளூஷன் ஆஃப் லைஃப். குற்றம் சுமத்தப்படுவதில்லை. உலகமே உங்களுக்கு குற்றம் சுமத்தலாம், ஆனால் சிலுவைக்கு வந்த உடனே உங்களுக்கு குற்றம் சுமத்த முடியாது. இதான் யோவான் வாசிக்கிறோம். அவர் சொல்ல, ஆண்டவர் சொன்னார், அவன் நிமிர்ந்து, உங்களில் எவன் பாவம் இல்லாதவனோ அவன் முதலாவது கல்வியை கடவன். கல்லறிகிற உலகத்துல அன்பானவர்களே, ஆண்டவனை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர். நோ காண்டம்னேஷன். உலகமோ உறவுகளோ, அந்த வார்த்தை படிக்கிறேன், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சும. ஒரு நீதிமானாக்கப்பட்ட வாழ்க்கை உன்னை நீதிமானாக்குகிறார். அது மட்டுமல்ல, உன்னைய தேவ நீதியாய் மாற்றுகிறார். கவனிக்க வேண்டும். உன்னை நீதிமானாய் மாற்றுகிறார். உன் மூலமாக தேவ நீதி வெளிப்படுத்துகிறார். There's a reason God bless you. உன் ஆசீர்வாதத்துக்கு காரணமே இதுதான். அவசரத்தில் எல்லாபத்திலிருந்து விடுவிக்கிறார். அநேக துன்பங்கள் இருக்கலாம், பட் ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, the conclusion of your life, no condemnation. இப்படி சொல்ல புரியும். அதாவது deliverance from condemnation, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை.